நாம் இங்கே இதுல நாம கவனிக்க வேண்டியது, அல்லாஹு தஆலா அந்த மஹ்ஷர் பெருவெளியில பிரிக்கிறப்பயே அந்த கொள்கைவாதிகள் சொன்ன அந்த வார்த்தை என்ன? இந்த உலகத்துல அந்த மக்களோடு பல தேவைகள் எங்களுக்கு இருந்துச்சு, ஆனால் அந்த மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் அவங்க செய்யறப்ப நாங்க அவங்களோடு எதுலையுமே பங்கெடுக்காம இருந்தோமே, இந்த உலகத்திலேயே அவங்களோடு இந்த கொள்கைக்காக நாங்க பிரிஞ்சு இருந்தோமே, இப்படி உலகத்திலேயே பிரிந்திருந்த எங்களுக்கு இப்ப எதுக்கு நாங்க அவங்களோடு சேர்ந்து போக வேண்டிய தேவை? அதனால நாங்க சேர்ந்து வர மாட்டோம் என்ற அந்த கொள்கைவாதிகளை அல்லாஹு தஆலா தனியாக இடையாள காட்டுறானே. நாம எந்த நிலைக்கு வரணும்? இறைவனால் சிறந்த கொள்கைவாதிகள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அந்த நிலைக்கு வரணுமா, அல்லது இந்த அற்ப விஷயங்களுக்காக, முகத்தாட்சணைக்காக, சொந்த பந்தங்களுக்காக, மார்க்கத்துக்கு மாற்றமான காரியத்துல போய் பங்கெடுக்கிற சில நபர்களாக இருக்கிறாங்களே, அப்படிப்பட்ட நபர்களாக இருந்து நாம நம்மளுடைய மறுமை வாழ்க்கையை துளைக்க வேண்டுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த மார்க்கத்துல கடைசி வரை உறுதியாக இருந்து காட்டிருங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகக்கூடிய அந்த ஒரு நிலை வந்துராம உறுதியாக இருந்து காட்டிருங்க. அதுல நீங்கள் பிரிந்து போய் விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா இஸ்லாத்துல பிரிவை எதிர்பார்க்கல. முஸ்லிம்கள் எல்லாம் தனித்தனி பிரிவாக போகணும் அல்லாஹ் எதிர்பார்க்கல. எல்லாருமே ஒன்றுபடணும். அந்த ஒற்றுமை எப்படி இருக்கணும்? அல்லாஹ் சொன்ன சட்டத்தை நிலைநாட்டுவதில் அந்த ஒற்றுமை இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய ஏக இறைவனின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அருளால் காலைய தினம் பெருநாள் தொழுகையை நிறைவு செய்தோம். நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை பயனுள்ள வழியில் கழிக்க வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே நமக்கென்று பல வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே இறை நம்பிக்கையின் முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டதற்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவருமே ஏகத்துவ கொள்கையை ஏற்றவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கையை ஏற்றவர்கள். வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான். அந்த அல்லாஹுடைய இடத்தை எந்த நபர்களும் அடைய முடியாது, எந்த பொருட்களும் அடைய முடியாது என்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்றவர்களாகத்தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை முஸ்லிம்களும் வசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த கொள்கைக்கு ஏற்ப நம்மளுடைய உலக வாழ்க்கையை அமைக்கின்றோமா? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுமே அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த கொள்கையில் நான் இறைவனுக்கு ஒரு காலம் இணை வைக்கவே மாட்டேன், ஒரே ஒரு இறைவனைத்தான் நம்புவேன் என்கிற அந்த இறை நம்பிக்கையில் ஆழமான நபர்களாக அனைத்து முஸ்லிம்களும் இருக்கிறோமா என்று பார்த்தால் நம்மிலே நிறைய நபர்களிடத்தில் இறை நம்பிக்கையில் ஏராளமான குறைபாடுகள் இருக்கிறது. அப்ப இது போன்ற அந்த குறைபாடுகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்றால் இறை நம்பிக்கைக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் அறிந்து கொண்டால்தான் அவங்க எந்த அளவிற்கு இந்த தௌஹீத் கொள்கைக்கு ரோல் மாடலா இருந்து காட்டியிருக்கிறாங்க. நாமும் இதே போல இந்த கொள்கையில கடைசி வரை உறுதியாக இருக்கணும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். உலகத்தில் எத்தனையோ பல நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களுக்கும் அல்லாஹ் சொன்ன உத்தரவு என்ன? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லக்கது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா. ஒவ்வொரு சமுதாயத்திற்குமே நாம் அவங்களுக்கு வழிகாட்டுவதற்காக, அந்த மக்களை வழி நடத்துவதற்காக நாம தூதர்மார்களை அனுப்பி இருக்கிறோம். எதற்காக தூதர்மார்கள் அனுப்பணும்? அன்இபுதுல்லாஹ், நீங்கள் அனைவரும் அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும். வஜ்தனிபு தாகூத், வேற என்னென்ன தீய சக்திகள் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் விட்டு விலகி அல்லாஹ் ஒருத்தனைத்தான் வணங்கணும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் தூதரை அனுப்பியிருக்கிறோம். அப்ப எல்லா நபிமார்கள் வந்து செய்த பிரச்சாரமும் அதுதான். ஒரே ஒரு இறைவனைத்தான் வணங்கணும், அந்த இறைவனை தவிர்த்து வேற யாரையும் வணங்கக்கூடாது, எதையும் வணங்கக்கூடாது என்கிற கொள்கையைத்தான் அனைத்து நபிமார்களும் செய்தார்கள். அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் மற்ற இறை தூதர்களை விட
வித்தியாசமான முறையில இந்த ஏகத்துவத்தை மனிதர்களுக்கு எடுத்து சொன்ன பல நிகழ்வுகளை நீங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம். அதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் காணித்தன் லில்லா. இப்ராஹிம் என்கிற அந்த இறை தூதர் அவங்க ஒரே ஒரு நபராக இருந்தாலும் நம்முடைய பார்வையில தான் ஒரு ஆளு. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், உம்மத்தன் அவர்கள் ஒரு சமுதாயமாக இருந்தார்கள், காணித்தன் லில்லா அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து முக்கியமான ஒரு குறிப்பை அல்லாஹ் பதிவு செய்கிறான், வலம் யகூம் மினல் முஷ்ரிகீன். அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலேயும் படைத்த இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை செய்ததே கிடையாது. தன்னந்தனி நபராக இருந்து ஒரு பெரிய சமுதாயத்தை போல வாழ்ந்து காட்டிய அந்த இறை தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலேயும் வலம் யக்கும் மினல் முஷ்ரிகீன் இறைவனுக்கு இணை கற்பித்த காரியத்தை செய்ததே கிடையாது என்று இறைவனே குர்ஆனிலே குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், அப்ப அந்த இறை தூதர் ஏகத்துவ கொள்கைக்கு இறை நம்பிக்கைக்கு எவ்வளவு ரோல் மாடலாக இருந்திருப்பாங்க. அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால், ஏற்கனவே நேற்றைய தினம் கூட சொல்லியிருந்தோம், அவங்க தன்னுடைய தந்தை இடத்துல எப்படி பிரச்சாரம் செஞ்சாங்க. தன்னுடைய தந்தை இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய நபராக இருக்கும் பொழுது தந்தைக்கு புரியக்கூடிய விதத்தில் பிரச்சாரம் பண்ணாங்கல்ல. என்னுடைய தந்தையே எதையுமே கேட்காத ஒன்று நீங்க வணங்குறீங்க, எதையுமே பார்க்காத ஒன்று நீங்க வணங்குறீங்க. ஒன்றை நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த கடவுள் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் எந்த ஒரு உதவியுமே செய்யலையே, இப்படிப்பட்ட ஒன்றை எதற்காக நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று தன்னுடைய தந்தை இடத்துல ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்தார்கள் என்கிற நிகழ்வை நேற்றைய தினம் பார்த்தோமா இல்லையா? அந்த இறை தூதர் தன்னுடைய தந்தை இடத்தில் மட்டும்தான் இந்த ஏகத்துவ கொள்கையை சொன்னார்களா? இன்னும் அவர்கள் இளைஞராக இருக்கிற பொழுது அந்த சமுதாய மக்கள்ல எல்லாத்தையும் கவனிக்கிறார்கள். எல்லாத்தையும் கவனிக்கிற பொழுது எப்படி அவங்களுடைய தந்தை இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய நபராக இருந்தாரோ, ஷிர்க்ல மூழ்கி கிடந்தவராக இருந்தாரோ, அவர் வாழக்கூடிய அந்த சமுதாயமும் இணை வைப்பிலேயே மூழ்கி கிடக்கிறது. அப்படி இணை வைப்பிலேயே மூழ்கி கிடக்கிற பொழுது சூரா அன்பியாவிலே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வசனங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அவங்க தன்னுடைய சமுதாயம் இணை வைப்பில் மூழ்கி கிடப்பதை பார்த்த உடனேயே மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களிடத்தில் கேட்கிறார்கள், அஃபதஅபுதூன மின் தூனில்லாஹ், என்னுடைய சமுதாயமே நீங்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்றவர்களை இறைவனுக்கு இணையாக வணங்கி கொண்டிருக்கிறீர்களா? மாலா யன்ஃபஉக்கும் ஷைஆ, நீங்கள் யாரை கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ ஏதாவது உங்களுக்கு இதுவரை உதவி செய்திருக்கிறாங்களா? உங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே செய்யாமல் இருக்கிறார்களே. வலா எதுர்ருக்கும், அல்லது உதவி செய்யாட்டலும் நீங்கள் யாரை வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அவங்களால ஏதாவது தீங்க நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்களா? ஒன்று உங்களுக்கு உதவி செஞ்சா நான் இதை வணங்குறதுனால எனக்கு சில பிளஸ் இருக்குது, எனக்கு சில உதவி இருக்குது, அதனால நீங்க அதை வணங்குறதுக்கு நியாயம். அல்லது நீங்க அதை வணங்காம விட்டா உங்களுடைய வாழ்க்கையில் அதனால சில தீங்கு உங்களுக்கு ஏற்படுது, நமக்கு எதுக்கு தீங்கு நம்ம ஏற்படுத்திக்கணும், நம்ம எதுக்கு பிரச்சனையை வர வச்சுக்கணும், அதனால வணங்கிட்டு போயிடுவோம். அப்படி செஞ்சாலாவது உங்களுக்கு அதுல ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் இறைவனை விட்டுவிட்டு எதையெல்லாம் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட கடவுள் உங்களுக்கு எந்த நன்மையையும் தரல, உங்களுக்கு எந்த ஒரு தீங்கையும் தருவதற்கு அதற்கு ஆற்றல் இல்லை. அப்ப எந்த ஒரு ஆற்றலும் இல்லாத ஒன்றை எதற்காக நீங்கள் வணங்குகிறீர்கள்? நம்மை படைத்த இறைவன் ஒருவன் இருக்க, அவன் நமக்கு தேவையான அத்துணையையும் தந்திருக்க, அந்த இறைவனை விட்டுவிட்டு இவைகளை போய் அல்லாஹ்விற்கு என வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே என்று தன்னுடைய சமுதாயத்திலே சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், உஃபின் லக்கும் வலிமா தஅபுதூன மின் தூனில்லாஹ், உங்களுக்கும் நீங்கள் எவைகளை அல்லாஹ்விற்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அத்துணைக்கு சேர்த்து நான் சொல்றேன், எல்லாமே கேடுதான். அஃபலா தஅகிலூன், நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று என்ன செய்யறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திலே பிரச்சாரம் செய்கிறார்கள். இப்படி பிரச்சாரம் செஞ்ச இந்த சமுதாயத்தில் எதிர்ப்பு இல்லாமல் இருக்குமா? இன்னைக்கு கூட நம்மளுடைய ஊர்களில் எடுத்துக்கிடுங்களேன், நம்முடைய ஜமா சார்பாக எவ்வளவோ பல இடங்களில் பிரச்சாரத்தை இன்றைய காலகட்டத்தில் கொண்டு போகுவோம். இப்படி கொண்டு போகக்கூடிய சில இடங்கள்ல நிறைய இடங்கள்ல ஆரம்பத்தில் பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளால பல ஊர்களில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இன்னும் சில ஊர்களில் நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம ஒரு பிரச்சாரத்துக்கு போறோம்னா, ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யறோம்னா, இல்ல நீங்க பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது, உங்களை பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம்,
நீங்க எங்க அவுளியாக்களை திட்டுவீங்க. நாங்க யாரை அவுளியாக்கள் என்று சொல்லுகிறோமோ, யாரை இறைவனுடைய நேசர் என்று சொல்லுகிறோமோ அந்த நேசரை நீங்க திட்டுவீங்க. அவுளியாக்கள் இடத்துல கையேந்த கூடாதுன்னு சொல்லுவீங்க, தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அதனால நாங்க உங்களுக்கு மீட்டிங் நடத்துறதுக்கு அனுமதிக்க மாட்டோம். காவல்துறையில போய் புகார் கொடுத்து சில இடங்கள்ல மீட்டிங் நடத்த விடுறதுக்கு இன்றைய காலகட்டத்திலேயே இடைஞ்சலை தருகிறார்கள் என்றால், இன்றைக்கு நம்முடைய கொள்கையில பல நபர்கள் இருக்கிற பொழுது, பல நபர்கள் இந்த கொள்கைக்கு பக்கபலமாக இருக்கிற பொழுது, இன்றைய காலகட்டத்தில் கொள்கையை எடுத்து சொல்றதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு தன்னந்தனி நபராக இருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னும் அவங்களுடைய அந்த இளமை பருவத்தில் எடுத்துக்கிட்டா அவங்களுடைய மனைவியார் மட்டும்தான் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே சொன்னாங்கல்ல, உங்களை தவிர என்னையை தவிர வேற அல்லாஹ்வை நம்புறதுக்கு இந்த பூமியில யாரு இல்லை என்று ஒரு பிரச்சாரம் பண்ணாங்களே. அப்ப வெறும் ஒரு பெண்ணினுடைய துணையை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு சமுதாயத்தையே எதிர்நோக்குகிறார்கள். அந்த சமுதாயம் அனைவரும் சேர்ந்து வணங்கக்கூடிய, அனைவரும் ஒரு தவறான கொள்கையில் இருப்பதை அதை விமர்சிக்கிறாங்க. நீங்க அப்படி செய்யாதீங்க, படைத்த ஒரே ஒரு இறைவனை தான் வணங்குங்க என்று பிரச்சாரம் செய்தால் அந்த சமுதாயத்தினிடத்தில் எதிர்ப்பு இல்லாம இருக்குமா? அந்த சமுதாயத்திடத்தில் எந்த ஒரு சிரமங்கள் அவங்க சந்திக்காம இருக்க முடியுமா? அந்த வசனத்தில் அப்படியே சூரா அன்பியாவில் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம். அந்த சமுதாய மக்கள் அனைவரும் சொல்லுகிறார்கள், இந்த இப்ராஹிமை நம்ம சும்மா விடக்கூடாது. காலு ஹர்ரிகூஹு, நீங்கள் இவரை தீயில் போட்டு எரித்து விடுங்கள். வன்சுரு ஆலிஹத்தக்கும் இன் குன்தும் ஃபாயிலின், நீங்கள் ஒரு சரியான ஒரு வேலையை செய்யறதா இருந்தா, நாம வணங்கக்கூடிய இந்த கடவுளை வணங்க கூடாதுன்னு சொல்றாரு, இவரை தீயில் போட்டு எரித்து விட்டு நாம் நம்முடைய கடவுள்களுக்கு உதவி செய்யணும், இதை செஞ்சாதான் சரி வரும் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? ஒரு நெருப்பு குண்டத்தை வார்க்கிறார்கள். அப்படி நெருப்பு குண்டம் வார்க்கப்படுகிறது. நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூக்கி போடப்படுகிறார்கள். அப்படி தூக்கி போடப்படுகிற அந்த ஒரு நிகழ்வு வர்ற நேரத்திலேயாவது கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறாங்க, எல்லாரும் அணிதிரண்டு நிற்கிறாங்க, நம்ம மட்டும்தான் தனிச்சு நிற்கிறோம். கண்ணுக்கு முன்னாடி நெருப்பு குண்டத்தை உருவாக்கவும் செஞ்சுட்டாங்க, நெருப்பு தகதகன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் நாம நம்மளுடைய கொள்கையிலிருந்து கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டா அந்த மக்கள் ஏத்துக்காம இருப்பாங்களா? சரி, இவர் இப்ராஹிம் அவருடைய கொள்கையிலிருந்து கொஞ்சம் இறங்கி வர்றாரு, இவருக்கு நாம எந்த ஒரு தொல்லையும் அளிக்க வேண்டாம் என்றுதானே அந்த சமுதாயம் இருப்பாங்க. அந்த சமுதாய மக்கள் இன்றைக்கு அதைத்தான் ஆசைப்பட்டார்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலேயும் அவர்கள் கொண்ட அந்த ஏகத்துவ கொள்கையில கொஞ்சம் கூட கீழே இறங்கி வர்றாம, நான் ஒருபோதும் அப்படி வரமாட்டேன், நான் சொன்ன கொள்கையில கடைசி வர உறுதியாக இருப்பேன், என்னை நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டாலும் பரவாயில்லை, நான் கொண்ட கொள்கையிலிருந்து அந்த ஏகத்துவ கொள்கையில ஒரு சின்ன அளவு கூட நான் இறங்கி வரமாட்டேன் என்று உறுதியாக இருந்து காட்டுகிறார்கள். அவர்களை அந்த சமுதாயம் நெருப்பில் தூக்கி போடுகிற பொழுது அல்லாஹு தஆலா அந்த நெருப்பிற்கு கட்டளை இடுகிறான், யா நாரு கூனி பர்தவ சலாமா, நெருப்பை நீ இந்த இப்ராஹிமிற்கு குளிரூட்டக்கூடிய ஒன்றாக நீ மாறிவிடு, அந்த நிம்மதி அளிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வஅராது பிஹி கைதா, அந்த சமுதாயம் அந்த இப்ராஹிமுக்கு எதிராக ஒரு பெரிய சூழ்ச்சி செய்தார்கள். ஃபஜஅல்நாஹுமுல் அக்ஸரீன், ஆனால் நாம் அந்த சமுதாய மக்களை நாம இழிவடைந்தவர்களா ஆக்கிட்டோம், அவங்க செஞ்ச அத்துணை சூழ்ச்சிகளையும் நாம இல்லாமல் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்ன? ஒட்டுமொத்த சமுதாயம் இந்த ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக நின்றாலும் கொஞ்சம் கூட அந்த கொள்கையிலிருந்து விட்டு கொடுக்கலைங்க. அந்த ஷிர்கான கொள்கைக்கு ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் அவங்க சொல்றதா இருந்தாலும் உயிர் போகக்கூடிய ஒரு தருணம், நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்ட உயிர் போகாம இருக்குமா? அல்லாஹுடைய அற்புதம் அங்கு இருக்க போய் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவங்களுடைய வாழ்நாளை நீட்டித்து கொடுக்க போய் அந்த நெருப்பு எதுவும் செய்யவில்லை. நெருப்பு ஒரு ஆளுடைய உயிரை பறிக்கும் என்கிற ஒரு நிலை வந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன முடிவு எடுத்திருக்கலாம்? இதெல்லாம் ஒரு நிர்பந்தமான ஒரு நேரங்க, ஒரு நெருக்கடியான ஒரு நேரம். அதனால நாம் அந்த ஏகத்துவ கொள்கையில கொஞ்சம் இறங்கி கொடுத்து, அல்லது நம்முடைய உள்ளத்துல அந்த ஏகத்துவ கொள்கையை வைத்து விட்டு இந்த சமுதாயத்திடத்துல பிரச்சாரம் செய்யறப்ப அந்த தௌஹீது கொள்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து வந்துருவோம் என்று நினைச்சிருக்கலாம்ல. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி நினைக்கல. எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் இந்த கொண்ட கொள்கையில கடைசி வரை இருப்பேன், நீங்கள் தவறான கொள்கையில இருந்தால் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த தவறுகளை கடைசி வரை நான் கண்டிக்கக்கூடியவனாகவும் இருப்பேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்து காட்டினாங்கல்ல. ஆனால் இன்றைக்கு நம்மளிடத்துல என்ன நிலை? இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் போகக்கூடிய போங்க,
நமக்கு ரொம்ப கவலை அளிக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு நம்மளுடைய தமிழகத்திலலாம் சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு அற்ப திருமணத்திற்காக யாரையோ ஒருத்தனை காதலிச்சான் என்பதற்காக ஒரு பெண் இந்த இஸ்லாத்தையே தூக்கி எரிஞ்சிட்டு போறாங்கன்னா, எனக்கு இஸ்லாம் தேவையில்லை, எனக்கு பெற்றோர்கள் தேவையில்லை, எனக்கு சொந்த பந்த தேவையில்லை, இது நாள் வரை நான் எந்த கொள்கையில் இருந்தனோ எனக்கு அந்த கொள்கை தேவையில்லை, எனக்கு இவன் மட்டும்தான் தேவை, அவன் எந்த மதத்தை சார்ந்தவனால இருந்தாலும் சரி, அவன் இறைவனுக்கு இணைகரிப்பிக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தாலும் சரி, எனக்கு அந்த இடத்துல இஸ்லாம் தேவையில்லை, எனக்கு இந்த ஒரு நபர் தான் தேவை என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலேயே அந்த ஏகத்துவ கொள்கை உள்ளத்தில் ஆணித்தரமாக சொல்லப்படாத காரணத்தினால, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருக்கடியான நேரத்திலேயும் கொள்கையை விட்டு கொடுக்காமல் இருந்தார்களோ, ஆனால் இன்றைக்கு எந்த நெருக்கடியும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை, அற்ப விஷயங்களுக்காக இன்றைக்கு இந்த இஸ்லாத்தை விட்டே போகக்கூடியவர்களாக நம்முடைய சமூகத்தில் உள்ள சில பெண்கள் இருக்கிறார்களா இல்லையா? அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறந்த ரோல் மாடலா இருக்கிறாங்கல்ல. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் நாம் இந்த கொள்கையை விட்டு கொடுத்து விடவே கூடாது என்பதில் ஒரு சிறந்த ஒரு ரோல் மாடலா இருக்கிறாங்கல்ல. அதே மாதிரி அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. இன்னும் அவர்களுடைய இறை நம்பிக்கைக்கு இறைவன் வைத்த ஒரு சோதனையாக கூட நாம் இந்த ஒரு நிகழ்வை பார்க்கலாம். எப்படி அவங்க வாழக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஷிர்க் வைக்கிற ஆள் இருந்தாங்களோ, அந்த சமூக மக்களிடத்தில் ஷிர்க் வைக்கிற ஆள் இருந்தார்களோ, அதே போல ஒரு மன்னனையும் சந்திக்கின்றார்கள். அந்த மன்னனும் என்ன செய்கிறான்? நான் தான் கடவுள் என்று அந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறான். பொதுவாக இன்னைக்கு சாதாரண மற்ற மக்களா இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த மக்களிடத்தில் தாவா பண்றது அது ஒரு வகை. ஆனால் அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிற, எல்லா விஷயத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு மன்னன் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியத்தில் இருக்கிறப்ப, இன்னும் அந்த ஷிர்க்ல அவன் மேலோட்டமாக அந்த மன்னன் இல்லை, தன்னையே கடவுள் என்று சொல்லுகிறான். நான் தான் இந்த மனிதர்களை படைத்த கடவுள். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஃபிரௌன் என்கிற கொடுங்கோலன் சொன்னானோ, ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுக்கு உயர்ந்த கடவுளாக இருக்கிறேன் என்று மூசா நபியினுடைய காலத்தில் ஃபிரௌன் சொன்னானே, அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல ஒரு கொடுங்கோல் மன்னன் அவன் தன்னை மக்களிடத்தில் பிரகடனப்படுத்துகிறான், நான் தான் கடவுள். சரி, கடவுள் என்பதற்கு என்னப்பா ஆதாரம்? அதற்கு அவன் சில விஷயங்களை முன்வைக்கிறான். நான் கடவுள் என்பதற்கு இவைதான் என்று சில விஷயங்களை முன்வைக்கிறான். ஏகத்துவ இமாமாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மன்னனையே வாயடைக்க வைத்தார்கள். நீ சரியான கொள்கையில இல்ல, நீ உண்மையிலேயே கடவுள் கிடையாது, கடவுள் தன்மை உன்னிடத்தில் அறவே வர முடியாது, கடவுள் என்பவன் நம்மை எல்லாம் படைத்த ஏக இறைவன் தான் என்பதை தன்னுடைய வாத திறமையினாலேயே அந்த மன்னனிடத்தில் எதிர்த்து பேசுகிறார்கள், வாதம் புரிகிறார்கள். அதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகிறான். அலம் தர இலல்லதி ஹாஜ இப்ராஹீம ரப்பிஹி அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க். இறைவன் ஒரு மனிதனுக்கு அதிகாரத்தை வழங்கினான் என்பதற்காக அந்த இறைவனுடைய விஷயத்திலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே தர்க்கம் செய்தானே, அப்படி தர்க்கம் செய்த அந்த நபரை நீர் பார்க்கவில்லையா? அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அல்லாஹ் ஒரு ஆளுக்கு அதிகாரத்தை கொடுத்து மன்னனாக ஆக்கி வச்சிருக்கிறப்ப, அந்த மன்னன் அல்லாஹ்வுடைய விஷயத்திலேயே நான் தான் இறைவன் என்கிற அளவிற்கு தர்க்கம் பண்ணானே, அப்படிப்பட்டவனை நீங்க பார்க்கலையா? அவனை பத்தி செய்தியே நபியே நீங்கள் கேட்கவில்லையா அப்படின்னு கேட்டுவிட்டு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த மன்னனிடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ உன்னை மன்னன் என்று, நீ கடவுள் என்று சொல்லுகிறாயே, இது கால இப்ராஹிமு ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத். நான் வணங்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மன்னன்ட்ட போய் பிரச்சாரம் பண்றாங்க, நான் வணங்கக்கூடிய இறைவன் இருக்கிறானே அவன்தான் யுஹ்யி, மனிதனை வாழ வைக்கக்கூடியவன், மனிதனுக்கு உயிர் கொடுக்கக்கூடியவன், வ யுமீத், அவன்தான் அந்த மனிதனுடைய உயிரை எடுக்கக்கூடியவன். நான் வணங்கக்கூடிய இறைவனுக்கு உயிர் கொடுக்கிற ஆற்றலும் இருக்கிறது, உயிர் எடுக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிற பொழுது அந்த மன்னன் மீண்டும் பதில் சொல்லுகிறான், இது என்ன பெரிய ஒரு வேலையா? அன உஹ்யி, நானும் மனுஷனுக்கு உயிர் கொடுப்பேனே, வ உமீது, நானும் அந்த மனிதனுடைய உயிரை எடுப்பேனே. அந்த மண்ணை எதை வச்சு சொல்றான்? நான் இப்போ ஒருத்தனை பிடிச்சி அவனுக்கு மரண தண்டனை நான் அறிவிச்சு மரண தண்டனை கொடுக்கட்டோம்னா ஒரு ஆளுடைய உயிரை நான் எடுக்கிறேன்னு அர்த்தம். அல்லது ஒருத்தனை கொலை செய்யறேன்னு நான் சொல்லிட்டு சரி நான் உன்னை வந்து விட்டுருதேன், உன்னை கொல்லாம விட்டுருதேன் இப்படின்னு சொன்னா நான் ஒரு ஆளுக்கு உயிரை கொடுக்கறேன்னு அர்த்தம். இறைவன் என்று சொன்னால் உயிரை கொடுக்கிறது, உயிரை எடுக்கிறதுனா
மன்னனா இருக்கிற என்னாலே அதை செஞ்சிட முடியுமே? ஒரு ஆளுக்கு மரண தண்டனை கொடுத்து ஒரு ஆளுடைய உசுரை எடுத்துட முடியுமே? அல்லது மரண தண்டனையில் உள்ள ஒரு ஆளை சரி இவருக்கு தண்டனை நிறைவேற்றாதீங்க என்று மன்னிச்சு விட்டு அவனை வாழ வைக்க முடியுமே? இது என்ன பெரிய ஒரு விஷயமா? இதுதான் கடவுளுக்குரிய ஒரு பெரிய அற்புதமா என்று அந்த மன்னன் சொல்லுகிற பொழுது ஏகத்துவ இமாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சும்மா இருக்கல, அவனையே வாயடைக்க வைக்கிறார்கள். எப்படி வாயடைக்க வைக்கிறார்கள்? ஃபஇன்னல்லாஹ யஅதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக், என்னுடைய இறைவன் இருக்கிறானே சூரியனை கிழக்க இருந்து உதிக்க செய்கிறான். ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப், உனக்கு அந்த இறைவனுடைய ஆற்றல் இருக்குதுனா கிழக்க உதிக்கிற சூரியனை ஒரு நாளைக்கு மேற்க உதிக்க காட்டு பார்ப்போம். கிழக்கு எல்லா நாளும் சூரியன் கிழக்க தான் உதிக்குது. அது யூனிவர்சல் ட்ரூத்னு சொல்லுவாங்க, உலகளாவிய உண்மைன்னு சொல்லுவாங்க. சூரியன் எப்போது கிழக்க தானே உதிக்குது. என்னுடைய இறைவன், நான் நம்பக்கூடிய இறைவன் அந்த சூரியனை உதிக்க வைக்கிறான். ஒரே ஒரு நாள் உன்னால முடிஞ்சா கிழக்க உதிக்கிற சூரியனை மேற்கு உதிக்க செய் என்று அந்த மன்னனிடத்தில் எடுத்து சொல்லுகிறார்கள். ஃபபுஹிதல்லதி கஃபர், இறைவனை மறுத்து வாழக்கூடிய அந்த மன்னனால் எதுவும் பதில் சொல்ல முடியாமல் அப்படியே வாயடைத்து போனான். வல்லாஹுலா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், இறைவன் அநியாயக்கார கூட்டத்திற்கு ஒருபோதும் வழிகாட்ட மாட்டான். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய அதிகாரம் மிக்கவனா இருந்தாலும் நீ இந்த உலகத்தில் எனக்கு என்ன செய்யலாம்? சட்டம் போடலாம். நான் என்ன தொழில் பண்ணணும், என்ன தொழில் பண்ணக்கூடாது, நான் இந்த நாட்டில் எப்படி நடக்கணும், அதில் சட்டம் போடுறதுக்கு உனக்கு ஆற்றல் இருக்கிறது. என்னை படைத்த இறைவனுடைய அந்த ஆற்றலை நீ எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? நீ எப்படி உன்னை இறைவன் என்று சொல்ல முடியும்? என்னுடைய இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு காரியத்தை யாரு சொன்னாலும், அது என்னை விட உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிற மன்னனை சொன்னாலும் அந்த கொள்கைக்கு நான் ஒருபோதும் செவிசாய்க்க மாட்டேன் என்று சொல்வதோடு இல்லாமல் உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மன்னனையே ஏகத்துவ கொள்கையால் வாயடைக்க செய்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரி. ஒரு இறை நம்பிக்கையாளர் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்திலேயுமே, அது யாரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அதிகாரம் உள்ளவங்களா இருக்கட்டும், உலகத்தில் இன்றைக்கு நம்மை விட சிறந்த அதிகாரம் உள்ள நபராக இருந்தாலும் அவங்களுக்கு நம்மளை விட இந்த உலகத்தில் உள்ள அதிகாரத்தில் தான் அவங்க மேம்பட்டு இருக்கிறாங்களே ஒழிய இறைவனுடைய அதிகாரம் அவங்களுக்கு இல்லைன்னு விளங்குதில்லை. அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க புரிய வைக்கிறாங்கல்ல. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் போகக்கூடிய போங்குகளை பாருங்க. அற்ப விஷயங்களுக்கெல்லாம் இஸ்லாத்தினுடைய அந்த போதனைகளை குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவர்களை எடுத்துக்கிடுங்க. இன்னைக்கு எல்லா சமூகத்திலையும் அரசியல்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு மற்ற சமூகத்தில் அரசியல்ல ஒருவர் இருக்கிறாருன்னு சொன்னா, அதில் அவர் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாருன்னு சொன்னால் அது ஒரு வகை. ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். அந்த அல்லாஹ்வுடைய இடத்தை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை செய்யவே மாட்டேன் என்கிற அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களில் இன்றைக்கு சில நபர்கள் ஒவ்வொரு கட்சிகள் இருக்கிறாங்க. அதை நான் கட்சி பேரை சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் நம்ம எல்லாருமே அறிந்து வைத்திருக்கக்கூடிய பல நிகழ்வுகள். இன்றைக்கு அப்படி அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் அற்ப பதவிகளுக்காக என்ன செய்யறாங்க? ஏகத்துவ கொள்கையை குழி தோண்டி புதைக்கிறாங்கல்ல. அவங்க ஒரு கட்சியில இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுல ஒரு உயர்ந்த பதவி வர வேண்டும் என்பதற்காக அடுத்தவனை கையெடுத்து கும்பிட்டால் தான் தனக்கு பதவி கிடைக்குமா? நான் கையெடுத்து கும்பிட தயாரா இருக்கிறேன். இன்றைக்கு முஸ்லிம்கள் இந்த கொள்கையை விட்டு இறங்கி போறாங்களா இல்லையா? அதே போல இன்றைக்கு மற்ற சமுதாயத்தினுடைய ஓட்டுகளை பெற வேண்டும் என்றால் அதுல சில நேரங்களில் ஷிர்கான காரியம் செய்தால்தான் நமக்கு அடுத்த சமுதாயத்தினுடைய ஓட்டு கிடைக்கும் என்று சொன்னால் அதுல கூட ஷிர்கில் கூட போய் விழுந்துகிட்டு இருக்கிறாங்களேங்க. கோவில்ல கூட போகக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோமே. இன்னைக்கு மற்ற சமுதாயத்தில் உள்ளவங்க அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் என்னென்ன இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்வார்களோ அது போன்ற காரியத்தை முஸ்லிமாக இருந்து கொண்டு செய்கிறார்களே. அப்ப இவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் உள்ள அந்த ஒப்பீடை எடுத்து பாருங்க. ஒரு பெரிய மன்னன் அவன் தன்னை இறைவனுக்கு நிகராக அறிவிக்கிற பொழுது நீ மன்னனா இருந்தாலும் நீ ஒருபோதும் இறைவனுடைய அடிமையாத்தான் இருக்க முடியுமே ஒழிய அந்த மன்னனிடத்தில் ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டி ஒரு அழகான ரோல் மாடலாக வாழ்ந்து காட்டி அந்த தூதர் அந்த சமுதாயத்தில் வந்தவங்க அல்லாஹ் தஆலா முஹம்மது நபிக்கு அதைத்தானே சொல்லி காட்டுறான். அனித்தபி மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, நபியே நேர் வழியில் நின்ற அந்த இப்ராஹிமுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள். இன்னும் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லுகிறான், வமை யர்கபு அன் மில்லத்தி இப்ராஹிம இல்லாமன் சஃபிக நஃப்ஸா, தன்னை தானே அறிவெளியாக்கி கொண்ட
தன்னைத்தானே முட்டாளாக்கி கொண்ட அந்த நபரை தவிர வேறு யாருதான் இப்ராஹிம் நபியினுடைய வழிமுறையை புறக்கணிக்க முடியும்? இன்னைக்கு ஒரு ஆள் இப்ராஹிம் நபியினுடைய வழிமுறையை புறக்கணிக்கிறாங்கன்னு வைங்க, அறிவாளிகள் அப்படி புறக்கணிக்க மாட்டாங்க. யார் தன்னையே முட்டாளாக்கி கொள்ள நினைக்கிறார்களோ அவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய வழிமுறையை புறக்கணிப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறானே. அப்ப அவ்வளவு நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டும் இப்ராஹிம் நபியினுடைய வழிமுறை ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் பின்பற்றப்படுவதற்குத்தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று தெளிவாக சொல்லியும் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் அற்ப தேர்தலுக்காக அற்ப பதவிகளுக்காக இன்றைக்கு அந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையவே இவர்கள் குழி தோண்டி புதைத்து இன்னும் அதில் இணை வைக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் அற்ப தேர்தலுக்காக அற்ப பதவிகளுக்காக இன்றைக்கு இந்த சமுதாயம் அந்த இணை வைப்பில் போய் விழுவார்கள் என்று சொன்னால் அப்ப நாம எங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்து ஒரு முன்மாதிரி எடுத்திருக்கிறோம்? அப்ப இதையெல்லாம் நாம சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இன்னும் நம்மளுடைய சமூகத்தில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்ம எல்லாருமே சமரசமா போகணும், எல்லா மக்களோடு அந்யோன்யமாக இருக்கணும். இப்படி இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. இஸ்லாமியமா இருக்கும், முஸ்லிம்னா நீங்க தனிச்சு தான் இருக்கணும், முஸ்லிம் அல்லாத நபர்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. மார்க்க விவகாரத்தை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களிலேயும் நாம எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டியதுதான். ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் சில இடங்கள்ல பார்க்கிறோம், சில கோவில் திருவிழாக்கள் நடக்கும் அல்லது வேற சமூகத்தினுடைய மத வழிபாட்டு விஷயங்கள் நடக்கும், அதுல நேரடியாக போய் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறாங்க. நாம இப்படி மார்க்கத்தினுடைய கொள்கையை விட்டு கொடுத்துத்தான், ஏகத்துவ கொள்கையை விட்டு கொடுத்துத்தான் நாம சமரசமாக இருக்கணுமா? இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அப்படி சொல்லலையே. நீங்க இந்த இஸ்லாத்தினுடைய அந்த கொள்கைகள் அனைத்தையுமே விட்டு கொடுத்து விட்டு அனைத்து நபர்களோடு சமரசமாக இருந்துக்கிடுங்க என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டலையே. அப்ப இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் பல நபர்களை பார்க்கிறோம், பல நேரங்களில் இறைவனுக்கு இணைகற்பிக்கக்கூடிய காரியங்களை சில உலக ஆதாயங்களுக்காக அல்லது உலகத்தில் உள்ள அந்த விஷயங்களுக்காக அந்த ஷிர்கான காரியத்தை நோக்கி நம்முடைய சமூகம் பயணிக்கிறது. இப்படி பயணிக்கக்கூடிய இந்த சமூகம் முழுக்க முழுக்க அந்த ஷிர்க்கிலிருந்து விடுபடக்கூடியவர்களாக இருக்கணும். இது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்து நாம பார்க்கக்கூடிய, அவங்க இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டிய விஷயங்களில் இருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல உள்ள ஒண்ணு. அடுத்து இப்ப இதுவரை பேசப்பட்ட நிகழ்வுகள் இங்க இருக்கக்கூடிய நம்ம யாருமே பெரும்பாலும் இது போன்ற விஷயத்துல ஈடுபட்டு இருக்க மாட்டோம். தர்கா வழிபாடாக இருக்கட்டும் அல்லது வேற ஏதோ இறைவனுக்கு இணைகற்பிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இதுல நாம எதுவும் என்ன செஞ்சிருக்க மாட்டோம், எதுலையுமே ஈடுபாடு காட்டியிருக்க மாட்டோம். அல்லாஹ் தஆலா ஓரளவு இந்த கொள்கைவாதியாக இருக்கக்கூடிய நம்மளை இது போன்ற ஷிர்க்ல இருந்து காப்பாத்தி இருக்கிற அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட நமக்கு இந்த இறை நம்பிக்கை தொடர்பாக இன்னும் இஸ்லாம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய வாழ்க்கையில அந்த இறை நம்பிக்கை ஈமான் தொடர்பாக என்னென்ன படிப்பினைகளை இஸ்லாம் சொல்லுகிறதோ அதுல நாம் இன்றைக்கு சில குறைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்ன குறை வைக்கிறோம்? நீங்கள் குர்ஆன்ல பார்த்தீங்கன்னா அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது எப்படி அவங்களுடைய காலத்தில் ஷிர்க் வைக்கக்கூடிய மக்கள் நிறைய இருந்தாங்களோ அவங்களுடைய பின்னாடி உள்ள காலத்தில் சில நபர்களை ஏகத்துவ கொள்கையிலும் வென்றெடுத்திருந்தார்கள், தௌஹீத் கொள்கையில் உறுதியான நபர்களையும் மாற்றி காட்டியிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த தௌஹீத்வாதிகளை பற்றி அல்லாஹு தஆலா சூரா மும்தஹினாவில் ஒரு வசனத்திலே சொல்லுகிறான், கது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹீம வல்லதீன மஅஹு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயும் அவர்களோடு நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட மக்கள் இருந்தாங்களே அந்த நம்பிக்கையாளர்களிடத்திலேயும் உங்களுக்கு அழகான முன்னுதாரணம் இருக்கிறது. இந்த முகமது நபியுடைய உம்மத்தை பார்த்து அல்லாஹ் பேசுறான், இப்ராஹிம் நபி இடத்திலேயும் அவங்களோடு நம்பிக்கை கொண்ட மக்கள் வாழ்ந்தாங்களே அவங்களிடத்திலேயும் முஸ்லிம்களாகிய உங்களுக்கு ரோல் மாடல் இருக்குது என்று சொல்லிவிட்டு, என் ரோல் மாடல் இது காலூலி கௌமிஹிம் இன்னா புராஉம் மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ். முஸ்லிம்களாக இறை நம்பிக்கை கொண்ட நபர்களாக இருக்கக்கூடிய நாங்க உங்களோடு இந்த மார்க்கத்திற்கு மாற்றமான விஷயத்துல எந்த ஒட்டும் உறவும் வைக்க மாட்டோம். நீங்க இறைவனுக்கு இணைகற்பிக்கக்கூடிய காரியத்தை பண்றீங்களே, அப்படி இறைவனுக்கு இணைகற்பிக்கக்கூடிய காரியத்தை செய்தால் உங்களோடு எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில இன்னா புராஉம் மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ் கஃபர்னா பிக்கும் வ பதா பைனனா வ பைனகுமுல் அதாவத்து வல் பக்லாஉ அபதா ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா. நீங்கள் ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ளும் வரை உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் இந்த மார்க்கத்திற்கு மாற்றமான விஷயத்துல
பகைமை ஏற்பட்டு விட்டது. மார்க்கத்திற்கு மாற்றமான விஷயத்துல பகைமையும் ஒரு முரண்பாடும் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு அதை ஒட்டுமொத்த நம்பிக்கை கொண்ட நபர்களுமே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை கொண்ட நபர்களுமே இந்த அளவிற்கு கொள்கையில உறுதிப்பாடு மிக்கவர்களாக இருந்தார்கள். இந்த உறுதிப்பாட்டில் முஸ்லிம்களாகிய உங்களுக்கு ரோல் மாடல் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அப்ப இது நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படையான தகவல் என்ன? இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஷிர்கான காரியத்திலிருந்து முற்றிலும் விலகி வந்து விட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஷிர்கை தாண்டி இன்னும் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பாவமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய மார்க்கத்தில் இல்லாத பிதஅத்தான காரியங்கள் நடக்கிறது. பிதஅத்தில் சில பிதஅத்து ஷிர்க்ல போயும் இருக்கும், சில பிதஅத்து அது ஷிர்க்ல இல்லாவிட்டாலும் அல்லாஹ் சொல்லாத விஷயமாக இருக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராத விஷயமாக இருக்கும். இப்படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத சில நிகழ்வுகள் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் நடைபெறுகிற பொழுது இதுல நாம எப்படி நடக்கிறோம்? ஒரு இறை நம்பிக்கையாளர்னா எப்படி இருக்கணும்? ஈமான்னா இஸ்லாம் எதை மட்டும் சொல்லல, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றாங்கல்ல, அதை மட்டும் இஸ்லாம் ஈமான்னு சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி மொழியில குறிப்பிடுறாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, மர்ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு தீமையை பார்த்தால், அது ஷிர்க் மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கோள் காட்டல, ஷிர்க் அல்லாத வேற ஒரு தீமை அல்லாஹ் குர்ஆன்ல தடுத்த ஒரு தீமையா இருக்கும், அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த ஒரு தீமையா இருக்கும். இப்படி மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு தீமையை உங்களில் ஒருவர் கண்டால் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, அதிகாரம் இருந்தால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீமையை நன்மையா மாத்துங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டுறாங்க. வ இல்லம் யஸ்ததி, அந்த தீமையை தடுப்பதற்குரிய அதிகாரம் நமக்கு கிடைக்கலனா ஃபபி லிசானிஹி, இறைவன் தந்த நாவால எடுத்து சொல்லி அந்த தீமையை நன்மையாக மாத்துங்க. இரண்டாவது முறையை சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க வ இல்லம் யஸ்ததி, அதுவும் முடியலனா ஃபபி கல்பிஹி, உங்களுடைய உள்ளத்தால வெறுத்து ஒதுங்கிடுங்க. எப்படி வகைப்படுத்துறாங்க? ஒரு தீமையை நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு அதிகாரம் இருந்துச்சுன்னா நீங்க சொன்ன அந்த தீமை முற்றிலும் இல்லாம ஆக்கிடலாம். அந்த அளவுக்கு பவர் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா உங்களுடைய பவரை பயன்படுத்தி அந்த தீமையை நன்மையான காரியமா மாத்தி காட்டுங்கிறாங்க. எல்லா நபர்களுக்கும் எல்லா நேரத்தில் பவர் இருக்காது, அதிகாரம் இருக்காது. அப்படி இருக்குதா? இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற நாவை நாம எதற்கெல்லாமோ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாவை அந்த தீமையை நன்மையாக மாற்றுவதற்கு பயன்படுத்துங்க. ஒருவேளை இப்படி நாவாலும் எடுத்து சொல்ல முடியல, அல்லது எடுத்து சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, மீண்டும் அந்த தீமையை நோக்கியே அவங்க பயணிக்கிறாங்கன்னு சொன்னா நீங்கள் கடைசியாக செய்ய வேண்டியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க ஃபபி கல்பிஹி, உங்களுடைய உள்ளத்தால அந்த தீமையை வெறுத்து ஒதுங்கிருங்க. எனக்கும் இந்த பாவத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அது நம்முடைய குடும்பத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வா இருந்தாலும் சரி, நம்மளுடைய அண்ணன் வீட்டில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சகோதரி வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, மார்க்கத்துக்கு மாத்தமா நடக்குது, நம்ம அங்க இருந்து சொல்லி பார்க்கிறோம், சொல்லி பார்த்து அவங்க கேட்கலையா, சொல்லி பார்த்தவங்க கேட்காட்ட ஃபபி கல்பிஹி, எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நான் இந்த பாவமான காரியத்தில் எந்த ஒரு விஷயத்திலையும் நான் துணை வந்து நிற்க மாட்டேன் என்று சொல்லிட்டு அதில் கடைசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு தீமையை அதிகாரத்தாலையும் தடுக்க முடியாம, நாவாலையும் தடுக்க முடியாம, வேற வழி இல்லையேன்னு மனசால வெறுத்து ஒதுங்கி போறானே, இப்படி வெறுத்து ஒதுங்கி போகக்கூடிய இந்த நிகழ்வு தான் ذَلِكَ أَضْعَفُ الْإِيمَانِ, ஈமானிலேயே ரொம்ப பலகீனமான நிலை. அல்லாஹ் ஒருத்தன் நம்புறோம், அதை மட்டும் ஈமான்னு சொல்லல. ஒரு தீமையை பார்த்து அந்த தீமையை தடுக்க முடியாம, என்னால எதுவும் செய்ய முடியலையே, என்னையும் மீறி இந்த தீமை நடந்துகிட்டு இருக்குதே என்று ஒருவன் அந்த தீமையை பார்த்து வெறுத்து ஒதுங்குவதுதான் அது அந்த ஈமானிலேயே பலவீனமான நிலைனா. இன்னைக்கு ஒரு ஆளு அந்த தீமையை தடுக்க முடியாம, அதை வெறுத்தும் ஒதுங்க முடியாம அந்த தீமையில போய் பங்கெடுக்கிறான்னு வைங்க, இப்படி பங்கெடுக்கக்கூடிய நபர்கள் அந்த பலவீனமான ஈமானு இல்லாம போறாங்கல்ல. நம்ம ஈமான்ல உயர்ந்த நிலையில இருக்கணும், அதுதான் நம்ம எல்லா நேரத்திலேயும் அதைத்தான் நம்ம அடைகிறதுக்கு முயற்சி எடுக்கணும். ஒருவேளை நம்ம உயர்ந்த நிலையை அடைவதற்கு நம்மளால முடியாட்டலும் அந்த ஈமான்ல பலவீனமான நிலையிலேயாவது இருக்கணும்ல. அப்ப அந்த தீமையில போய் பங்கெடுக்காமல் இருப்பது தான் அதுல பலவீனமான நிலை என்று சொன்னால், அந்த தீமையில போய் பங்கெடுத்தால் இருக்கிற அந்த பலவீனமான ஈமானு இல்லாம போயிடுமே.
அப்ப ஈமானுக்கு இது போன்ற பாவமான காரியத்தில் போய் பங்கெடுப்பதையும் இஸ்லாம் சம்பந்தப்படுத்துகிறது என்று சொன்னால், இன்றைக்கு இது இந்த கொள்கைவாதி இடத்துல தவறு இருக்குதா இல்லையா? நம்மள்ட்ட மற்ற ஷிர்கான காரியம் இல்லை, ஓகே தான். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய குடும்பங்களை வரதட்சணை கல்யாணம் வாங்கி நடக்கிறப்ப வேற வழியே இல்லை, சொந்த பந்தம் கூப்பிடுறாங்கன்னு போய் நிக்கிறமே, அண்ணனுடைய வீட்டு கல்யாணம், அக்காவுடைய வீட்டு கல்யாணம் என்று சொல்லி அது போன்ற திருமணத்தில் போய் நிக்கிறமே. அதே போல நம்முடைய சமூகத்தில் ஒருவர் மரணிக்கிறவருக்கு என்ன செய்யணும்னு இஸ்லாம் சொல்லுது. அவங்களுக்காக தனிப்பட்ட முறையில் எவ்வளவு நாள் துவா செய்யுங்க, அவங்களுக்கு பொதுவாக ஏதாவது ஒரு தர்மம் செய்து, இறைவா இந்த தர்மத்தை அந்த இறந்தவருக்கு நீ கொடுத்து விடு, இப்படி இதற்கெல்லாம் மார்க்கத்தில் வழிகாட்டுதல் இருக்குது. ஆனால் இந்த வழிகாட்டுதல் எல்லாம் மீறி இன்னைக்கு நம்ம சமூகத்தில் பல நிகழ்வுகள் நடக்குது. இறந்தவங்களுக்கு ஃபாத்திஹா ஓதுறத ஒரு நிகழ்வா நடக்குது. அப்படி ஃபாத்திஹா ஓதாட்டலும் இறந்த வீடுகள் அவங்க சொந்தக்காரங்களை தொடர்ச்சியா விருந்து போடணும், அந்த விருந்து போடுறத ஒரு நிகழ்வு ஆக்கி வச்சிருக்கிறாங்களே, அதுல எல்லாரும் போய் பங்கெடுக்கக்கூடியதை ஒரு நிகழ்வாக ஆக்கி வச்சிருக்கிறாங்களே. இப்படி மார்க்கத்தில் இல்லாத எத்தனையோ பல நிகழ்வுகள் இன்றைக்கு நம்முடைய சொந்த பந்தங்களில் நடக்கிற பொழுது, நம்ம நட்பு வட்டத்தில் நடக்கிறப்ப சரி நம்மளால் அதை சொல்லி பார்த்து கண்டிக்க முடியல, அதை தடுக்க முடியல என்று சொன்னால், கடைசியாக இருக்கக்கூடிய எனக்கும் அந்த பாவத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நான் அதிலிருந்து முற்றிலும் வெறுத்து ஒதுங்கிக் கொள்கிறேன், நான் அதிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்கிற ஒரு நிலையாவது நம்ம கையில் எடுக்கணும் இல்லை. ஆனால் அந்த நிலையை கையில் எடுக்கிறோமா? அதை கையில் எடுக்காம அதுக்கு சொந்தத்தை காரணம் சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் தான் உறவை பகைக்க கூடாதுன்னு சொல்லுதே, அடுத்தவங்க உறவை பகைக்கிறவங்க மறுமை நாளில் சொர்க்கம் போக மாட்டாங்கன்னு சொல்லுதே. அப்ப அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்துகிட்டு ஒரு சின்ன விஷயத்திற்காக வெல்லாம் நான் சண்டை போட்டு நிற்க முடியுமா? நான் அந்த நிகழ்ச்சிக்கு போகாம இருந்தா அடுத்து என்னுடைய குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி நான் கூப்பிடுறப்ப அடுத்தவங்க வரமாட்டாங்களே என்ற அடுத்த மனிதர்களுடைய முகத்தாட்சணிகளுக்காக மார்க்கத்துக்கு மாற்றமான பல நிகழ்வுகளில் போய் பங்கெடுக்கிறமே, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கற்றுத்தந்த வழிமுறை அல்ல. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை, நம்பிக்கையாளர்களுடைய கூட்டத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாக்கவில்லை. அவர்கள் உருவாக்கிய கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? எப்படி ஏகத்துவ கொள்கையில் அவர்கள் உறுதியாக இருந்து காட்டினார்களோ அவர்களோடு நம்பிக்கை கொண்ட மக்களும் இன்னா புராஉம் மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், அந்த நம்பிக்கை கொண்ட நபர்களும் அந்த சமுதாயத்திலே பகிரங்கப்படுத்துகிறார்கள், உங்களை விட்டு நாங்கள் விலகி இருக்கிறோம். ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா, நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிற வரை, அந்த இறை நம்பிக்கையில உறுதியாக நீங்கள் வருகிற வரை உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் குரோதம் வந்து விட்டது. ஏன்னா நீங்க பாவமான காரியம் செய்வீங்க, அதுல நாங்க போய் வந்து நின்னோம்னா எங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஈமான் இல்லாமல் போய்விடும். எனவே நாங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக இது போன்ற மார்க்கத்திற்கு மாற்ற நிகழ்வுகள்ல எந்த ஒட்டும் இருக்காது, எந்த உறவும் இருக்காது என்கிற ஒரு விஷயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றைக்கு இருக்கிற நம்பிக்கையாளர்கள் உருவாக்கி காட்டினாங்களே, அதுதான் இன்னைக்கு நாம செய்ய வேண்டியது. இதைத்தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில சூரா முஜாதலாவில் கடைசி வசனத்தை எடுத்து பாருங்க, பொறுமையை நீங்க வீட்டில் போய் கூட எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ் நம்பிக்கை கொண்ட நபர்கள் என்றால் யார், அவங்களுடைய அடையாளம் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் சொல்றப்ப மிக நீண்ட வசனம். லா தஜிது கௌமை யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு பாட எடுக்கிறான். நபியே, நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட நபர்களை, மறுமை நாளை நம்பிக்கை கொண்ட நபர்களை இந்த உலகத்தில் எப்படி பார்க்க மாட்டீங்க? யுவாதூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு, யாரேனும் சிலர் அல்லாஹ்வை பகைக்கக்கூடிய காரியத்தை உலகத்தில் செய்தால், அல்லாஹ்வின் தூதரை பகைக்கக்கூடிய காரியத்தை இந்த உலகத்தில் செய்தால், அவர்களோடு தோழமை கொள்ளக்கூடிய நபர்களாக நம்பிக்கை கொண்ட நபர்களை நீங்கள் பார்க்க முடியாது. நம்பிக்கை கொண்டவங்க எப்படி இருப்பாங்க? அடுத்தவங்களோடு தோழமையில் இருப்பாங்க. ஆனால் அந்த தோழமை எதுல இருக்காது? அல்லாஹ்வை பகைக்கிற விஷயத்தில் அந்த தோழமை இருக்காது. ரசூலை பகைக்கக்கூடிய விஷயத்தில், இஸ்லாம் தடுத்திருக்கிற விஷயத்தில் அந்த தோழமை இருக்காது. இஸ்லாம் தடுக்காத விஷயத்தில் அடுத்தவங்களோடு கரெக்டாக இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாம் தடுத்த விஷயம் என்று வந்துவிட்டால் அவங்க யாராக இருந்தாலும் அடுத்தவர்களோடு தோழமை கொள்ள மாட்டார்கள். இன்னும் அந்த வசனத்தில் அல்லாஹ் அடுத்து தொடர்ச்சியாக சொல்லுகிறான், வலவ் கானு ஆபாஅஹும், அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களே இறைவனை பகைக்கக்கூடிய காரியத்தை செய்தாலும் சரி. நம்ம மார்க்கம் தானே சொன்னிச்சு உறவுகளை பகைக்க கூடாதுன்னு சொல்லுதே, பெற்றோருக்கு உபகாரம் செய்யணும்னு சொல்லுதே, பெற்றோர்களை பார்த்து சீனு சொல்லாதீங்க, அதே நம்ம மார்க்கம் தானே சொல்லுது. அந்த அல்லாஹ் தான் நமக்கு இன்னொரு விஷயத்தையும் போதிக்கிறான், பெற்றோரை பார்த்து சீனு சொல்லக்கூடாது தான், பெற்றோருக்கு உதவி செய்யணும் தான். எல்லாம் சரியாக இருந்தாலும் அந்த பெற்றோர்கள் அல்லாஹ்வை பகைக்கிற ஒரு காரியத்தை செய்யறப்ப,
அல்லாஹுவின் தூதரை பகைக்கிற ஒரு காரியத்தை செய்யறப்ப நீங்க அவங்களோடு தோழமை கொள்ளக்கூடாது, அந்த தீமையான காரியத்தில் பங்கெடுக்க கூடாது. அல்லாஹு வலவு காணும் ஆபா ஆகும், அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அந்த மார்க்கத்துக்கு மாற்றமான காரியத்தை செய்தாலும் சரி, அபுனா ஆகும் அல்லது அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க அந்த மார்க்கத்திற்கு மாற்றமான காரியத்தை செய்தாலும் சரி, இஹ்வானகும் அவங்களோடு கூட பிறந்தவங்க அந்த மார்க்கத்துக்கு மாற்றமான காரியத்தை செய்தாலும் சரி, அஷீரத்தகும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் யாரு செஞ்சாலும் சரி, அவங்கள பெத்தவங்க, அவங்களுடைய பிள்ளைங்க, அவங்களுடைய சகோதரர்கள், அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யார் மார்க்கத்திற்கு மாற்றமாக செய்தாலும் நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட நபர்களை, அவங்க ஈமான் கொண்ட ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களோட எந்த தோழமையும் கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அதில் தொடர்ச்சியாக சொல்லுகிறான், உலாயிக்க கதபஃபி குலூபிஹுமுல் ஈமான். இப்படி மார்க்கத்திற்காக உறவு விஷயத்தை யார் பகைக்கிறார்களோ இவர்களுடைய உள்ளத்தில் தான் அல்லாஹு தஆலா இறை நம்பிக்கையை பதிவு செய்கிறான். மற்ற விஷயத்தில் உறவை பகைக்க கூடாது, உறவுகளை இணைச்சுதான் வாழணும். அதே உறவு மார்க்க விவகாரம் என்று வருகிற பொழுது, இறைவன் தடுத்த விஷயத்தை செய்கிறார்கள் என்று வருகிற பொழுது நீங்க அவங்களோட எந்த விதமான நீங்க ஒட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது, உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இதுல யாரு குருதி உறவா கொள்கை உறவா என்று வருகிற பொழுது அந்த கொள்கை உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ உலாயிக்க கதபஃபி குலூபிஹுமுல் ஈமான், அவங்க உள்ளத்துல தான் அல்லாஹ் இறை நம்பிக்கையை பதிக்கிறான். இன்னும் தன்னுடைய வானவர்களை அனுப்பி அல்லாஹு தஆலா அவர்களை பலப்படுத்துகிறான். இன்னும் அதுக்கடுத்து அல்லாஹ் அவங்களுக்கு மறுமையில சொர்க்கத்தை தருவான். சொர்க்கத்தில் அவங்களுக்கு நல்ல வசிப்பிடங்கள் இருக்கும், அவங்களுடைய வசிப்பிடங்கள் ஆறுகள் ஓடும். உலாயிக்க ஹிஸ்புல்லா, இவர்கள் தான் அல்லாஹுடைய படை வீரர்கள். அலா இன்ன ஹிஸ்புல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், இந்த அல்லாஹுடைய படை வீரர்கள் தான் மறுமையிலே வெற்றி பெறுவார்கள். அப்ப இந்த வசனமும் நமக்கு சொல்லக்கூடியது என்ன? ஒருவன் ஈமான்ல சரியாக இருக்கிறதுனா எப்படி அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவேன், அல்லாஹ்வை தவிர்த்து நான் வேற யாரையும் வணங்க மாட்டேன் என்ற கொள்கையில் உறுதியாக இருந்து காட்டுகிறானோ, அதே போல இஸ்லாத்திற்கு மாற்றமான நிகழ்வை யார் செய்தாலும் அவங்களோடு நான் எந்த ஒட்டும் வைத்துக் கொள்ள மாட்டேன், உறவும் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று இருப்பதுதான் நாம ஈமான்ல உறுதியாக இருப்பதனுடைய ஒரு அளவுகோல் என்று இதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுதே. இதுல இன்னைக்கு நாம கரெக்டா இருக்கிறோமா? சில நேரங்களில் சில சகோதரர்களை பார்க்குறோம், வெளிநாட்டில் இருக்கும்போது கூட நமக்கு இதில் பெரிய அளவில் சிக்கல் வராதுங்க. ஏன்னா இங்கே இருக்கும்போது இருக்கிற கொள்கை எளிதில் நம்ம கடைபிடிச்சிட்டு போயிடுறோம். அவ்வப்போது வெக்கேஷனுக்கு ஊருக்கு போவோமே, அப்போ தான் நம்மளுடைய கொள்கையை பரிசோதிக்கக்கூடிய பல நிகழ்வுகள் நம்மளுடைய ஊர்களில் நடக்கும், நம்ம தெருக்களில் நடக்கும், நம்ம சொந்த பந்தத்தில் நடப்பாங்க. இப்படி நடக்கிறப்ப, மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் நடக்கிறப்ப அது போன்ற விஷயங்கள்ல போய் பங்கெடுக்கக்கூடியவர்களாக, அதுல முன்னின்று நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அல்லது அது போன்ற மார்க்கத்திற்கு மாற்றமான காரியத்தில் நான் எந்த ஒரு விஷயத்திலையும் நான் பங்கெடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இன்னைக்கு இதுல நாம எந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டோம்னா, சில நேரங்களில் சில ஆண்கள் செய்யக்கூடிய தவறு, நாம் இதனால வரை இந்த ஜமாத்திலேயே பயணிச்சிட்டோம், இந்த கொள்கையவே மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லிட்டோம், பாவமான காரியத்தில் போய் பங்கெடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டோம், வரதட்சணை திருமணத்தில் போய் பங்கெடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் இந்த திருமணம் நம்ம சொந்தத்தில் நடக்குது, என்ன செய்யறது? ஆண்களாகிய நம்ம அந்த கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டா 4 பேர் நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளவு நாள் இந்த கொள்கையை பேசுனாங்களே, அந்த கல்யாணத்துக்கு போகக்கூடாது, இந்த வீட்டுக்கு போகக்கூடாது, மவுத் வீட்டில் இப்படி விருந்து வச்சா அதில் போய் கலந்துக்க கூடாது என்று இவ்வளவு பேசினவர் இன்னைக்கு கல்யாணத்தில் வந்து நின்றுவார, இப்படி நிற்கிறாருன்னு ஒரு கேள்வி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்கள் சில ஆட்கள் போறதில்லை. ஆனால் வீட்டில் இருக்கிற மனைவிமார்களை கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துரு, பிள்ளைங்களை கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துரு, அந்த கல்யாணத்திற்கு பத்திரிக்கை வைக்கும் பொழுதே நான் இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டேன், ஆனால் என் மனைவியை அனுப்பிச்சி வச்சிடுறேன் வந்துடுவாங்க, என் பிள்ளைங்களை அனுப்பிச்சி வச்சிடுறேன் வந்துடுவாங்க என்று இன்றைக்கு இப்படி கொள்கைவாதிகள் இருப்பாங்கன்னா, அப்போ நம்ம இந்த கொள்கையில் என்னங்க உறுதியாக இருக்கிறோம்? தீமையான காரியத்தில் நான் பங்கெடுக்க மாட்டேன், ஆனால் ஏன் சார்பாக என்னுடைய மனைவியை அனுப்பி வைப்போம்னு சொன்னால், ஏன் சார்பாக என்னுடைய பிள்ளைகளை அனுப்பி வைப்போம்னு சொன்னால், இதுதான் சரியான கொள்கை உறுதியா? இதுதான் அந்த மார்க்கத்தில் அந்த ஈமானிய சிந்தனைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவமா? ஒரு உண்மையான தௌஹீத்வாதி எப்படி இருக்கணும்? எதை நான் தவறுன்னு முடிவு எடுத்துட்டனோ அந்த தவறில் நானும் பங்கெடுக்க மாட்டேன், என் குடும்பத்தில் யாரும் வரமாட்டாங்க, என் மனைவி வரமாட்டாங்க, என் பிள்ளை வரமாட்டாங்க, என்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே இருக்கிற யாரையும் இந்த போன்ற மார்க்கத்துக்கு மாற்றமான காரியத்துக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லணும் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஏகத்துவவாதிகளிடத்தில் இதில் எவ்வளவோ சுணக்கங்கள் இருக்கத்தான் செய்கிறது.
அந்த மார்க்கு விவகாரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போய், சொந்த பந்தங்களுக்காக விட்டு கொடுத்து போய், ஊர் மக்களுக்காக, தெரு மக்களுக்காக, முகத்தாட்சணைக்காக இப்படியே விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குதே. இதே நிலை இருந்து இதே நிலையில் நாம் மரணிச்சிட்டோம்னு வைங்க, நம்மளுடைய அடுத்த கட்ட நிலை என்னன்னு யோசிச்சு பார்க்குறோமா? மறுமை நாளில் நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறானே, தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையில நீங்க அடுத்தவங்களுக்கு உதவுங்க, இறையச்சத்தை ஏற்படுத்துற காரியத்தில் நீங்க அடுத்தவங்களுக்கு உதவுங்க. வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், எது பாவமான காரியமோ, எது வரம்பு மீறக்கூடிய காரியமோ இதில் நீங்க அடுத்தவங்களுக்கு உதவாதீங்க. தீமையான காரியத்தில் அதில் நீங்க ஒரு ஆளா போய் நிக்காதீங்க. வத்தக்குள்ளா, இதில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அந்த இறைவன் மிக கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்றானே. இந்த வசனத்தை உள்ளத்தில் நம்ம நினைக்க வேணாம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் எப்போது நம்மளுடைய கொள்கையை உரசி பார்க்கக்கூடிய ஒரு நிலை வருகிறதோ, கொள்கையை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு நிலை வருகிறதோ, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நேரங்களில் நாம் இந்த வசனத்தை சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? ஒரு தீமையில போய் நம்ம பங்கெடுத்துட்டோம்னா அல்லாஹு தஆலா அவனுடைய பிடி கடுமையாக இருக்குமே என்று சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு சஹீஹுல் புகாரியில மிக நீண்ட செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. மறுமை நாள் எல்லா நபர்களும் மஹ்ஷர் பெருவெளியில இருப்பாங்க. ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களில் இருந்து இந்த உலகத்தில் பிறந்த கடைசி மனிதர் வரை அந்த மஹ்ஷர் பெருவெளியில இருக்கிறப்ப அல்லாஹ் விசாரணையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களை தரம் பிரிக்க ஆரம்பிப்பானாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, எப்படியெல்லாம் தரம் பிரிக்க ஆரம்பிப்பான். இந்த உலகத்தில் யாரெல்லாம் இணை வைக்க ஆரம்பித்தார்களோ முதல்ல அந்த இணை வைக்கக்கூடிய ஆட்களை அல்லாஹ் தரம் பிரிச்சிருவான். யார் அல்லாஹ்வுக்கு இணையா வச்சாங்களோ அந்த பொருட்கள் அல்லாஹு தஆலா மறுமையில் அவங்களுக்கு காட்டுவான். பார்த்த உடனே நாம வணங்கிய நபர்கள் இந்த வந்துட்டாங்களே, நம்மளை காப்பாற்றுறதுக்கு வந்துட்டாங்களே, இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று அவர்களை பின்பற்றியே போகிற பொழுது அப்படியே அது அவங்கள நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். இப்படி இறைவனுக்கு இணை வைத்த நபர்கள் நரகத்தில் போய் என்ன செய்வார்கள்? சேர்க்கப்பட்டு விடுவார்கள். இப்படி சேர்க்கப்பட்ட உடனே அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹத்தா இதா லம் யப்க இல்லா மன் கான யஅபுதுல்லாஹ மின் பிர்ரின் அவ் ஃபாஜிர். இப்படி ஷிர்க் வச்ச எல்லா நபர்களும் போயிடுவாங்க. மீதி அங்கே இருக்கக்கூடிய நபர்களில் ஷிர்க் வைக்காத கொள்கைவாதிகள், அந்த கொள்கைவாதிகளில் நல்லவங்களும் இருப்பாங்க, அதே மாதிரி அவ் ஃபாஜிர் கெட்டவங்க, இப்படி அவங்க அந்த சபையில் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அத்தாஹும் ரப்புல் ஆலமீன், அந்த அல்லாஹு தாலா அவர்களிடத்திலே வருவான். ஃபி அதுனா சூரத்தின் மினல்லத்தி ராவுஹு ஃபீஹா, அல்லாஹுவை பற்றி அவங்க எப்படி கற்பனை பண்ணி வச்சிருந்தாங்களோ அந்த தோற்றம் இல்லாத வேற ஒரு தோற்றத்தில் அல்லாஹு தாலா அவங்களிடத்துல வருவான். வந்து விட்டு அடுத்து என்ன செய்வாங்க? ஒவ்வொன்றா அடுத்து விசாரணை போய்கிட்டே இருக்கும். அதில் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட அல்லாஹு தாலா கேட்பானா, மாதா தன் தளிரூன், எதுக்கு நீங்கள் எல்லாரும் இங்கேயே நிற்கிறீங்க? உங்களோட இப்போ நிறைய பேர் முன்னாடி இருந்தாங்க, நிறைய பேர் அப்படி ஒன்று ஒன்றா பின்பற்றிட்டு போனாங்க, பின்பற்றிட்டு போய் இப்போ அவங்கள ஆளை காணா, ஆனால் நீங்கள் மட்டும் இப்போ இந்த பெருவழியில் நிற்கிறீங்களே, எதுக்காக இங்கே இருக்கிறீங்க? யாரை எதிர்பார்த்து இங்கே இருக்கிறீங்க என்று இறைவன் அந்த நபர்களிடத்தில் கேட்கிற பொழுது அப்போது அங்கே இருந்த அந்த கொள்கைவாதிகள் சொல்லுவார்களாம், ஃபாரக்னன் நாஸஃபி துன்யா அலா அஃப்கரி மா குன்னா இலைஹிம், நாங்கள் எதுக்கு அவங்கள பின்பற்றிட்டு போகணும்? இந்த உலகத்தில் அப்படி எங்களுக்கு பல விஷயங்கள் அவங்களோடு தேவை இருந்தது, பல விஷயங்கள் இந்த உலகத்தில் அவங்களோடு பல தேவைகள் இருந்தும் அவங்க அந்த மார்க்கத்துக்கு மாற்ற செய்கிறாங்கங்கிறதுனால அவங்கள புறக்கணித்து நாங்கள் இருந்தோமே, மார்க்கத்துக்கு மாற்றமான ஒரு தப்பு பண்ணிட்டாங்கிறதுனால அதில் போய் பங்கெடுக்காம உலகத்திலேயே அவங்கள புறக்கணிச்சு இருந்தோமே, இப்படி உலகத்திலேயே அவர்களிடத்தில் பல தேவைகள் எங்களுக்கு இருந்தும் அவர்களை நாங்கள் புறக்கணித்தோம் என்றால் இப்போது எதுக்கு நாங்கள் அவங்களோடு போய் சேரணும்? அவங்களோடு சேருவதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவார்களாம், நாங்கள் எங்களை படைத்த ரப்புல் ஆலமீனை எதிர்பார்த்து இங்கே இருக்கிறோம் என்று அல்லாஹு தாலாவிடத்தில் அவர்கள் சொல்லுவார்களாம். திரும்ப அல்லாஹு தாலா வேறு ஒரு அவங்க எதிர்பார்க்கிற மாதிரியான இன்னொரு தோற்றத்தில் வந்து அப்போ சொல்லுவானாம், அன ரப்புக்கும், நான் தான் உங்களுடைய இறைவன் என்று சொல்லுவானாம். சொல்லிவிட்டு இதெல்லாம் இறைவன் ஒரு திரையை வச்சு தான் இது போன்ற அந்த விசாரணைகள்லாம் நடக்கும். திரும்ப அல்லாஹு தாலா தன்னுடைய கெட்டை காலை மட்டும் விளக்கி காட்டுவான். யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஏகத்துவ கொள்கையில் இருந்தாங்களோ அவங்க தான் அங்கே இருக்கிறாங்க. அந்த தௌஹீத்வாதிகள் இருக்கிற அந்த நேரத்தில் அதில் தொழுத நபர்களும் இருப்பாங்க, தொழாத நபர்களும் இருப்பாங்கல்ல. யார் இந்த உலகத்தில் தொழுகையை கரெக்டாக நிலைநாட்டினாங்களோ அவங்க அல்லாஹுவினுடைய அந்த கெண்டைக்கால் அந்த திரை விளக்கப்பட்ட உடனே அவர்கள் சுஜூது செய்ய ஆரம்பித்து விடுவார்கள்.
யார் அந்த தொழுகையில கரெக்டாக இல்லாம இருந்தார்களோ அவர்களுடைய முதுகு அல்லாஹு தஆலா தபக்கன் வாஹிதா ஒரு பலகை மாதிரி ஆக்கி, அவங்க குனிஞ்சு சஜதா பண்றதுக்காக முயற்சி எடுப்பாங்க, ஆனா அவங்களால சஜதா பண்ண முடியாம அவங்களுடைய முதுகை இறைவன் ஒரு பலகை போன்று ஆக்கி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க சொல்றாங்க. இப்படி அந்த தொழாத நபர்களை இப்படி அல்லாஹு தஆலா தரம் பிரிப்பான். இதுக்கடுத்து அந்த செய்தியில் இன்னும் சில கூடுதல் தகவல்லாம் வருது. இதுல நாம கவனிக்க வேண்டியது, அல்லாஹு தஆலா அந்த மஹ்ஷர் பெருவெளியில பிரிக்கிறப்பயே அந்த கொள்கைவாதிகள் சொன்ன அந்த வார்த்தை என்ன? இந்த உலகத்துல அந்த மக்களோடு பல தேவைகள் எங்களுக்கு இருந்துச்சு, ஆனால் அந்த மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் அவங்க செய்யறப்ப நாங்க அவங்களோடு எதுலையுமே பங்கெடுக்காம இருந்தோமே, இந்த உலகத்திலேயே அவங்களோடு இந்த கொள்கைக்காக நாங்க பிரிஞ்சு இருந்தோமே, இப்படி உலகத்திலேயே பிரிந்திருந்த எங்களுக்கு இப்ப எதுக்கு நாங்க அவங்களோடு சேர்ந்து போக வேண்டிய தேவை, அதனால நாங்க சேர்ந்து வர மாட்டோம் என்ற அந்த கொள்கைவாதிகளை அல்லாஹு தஆலா அங்க தனியாக அடையாளப்படுத்தி காட்டுறானே. அப்ப இதுல நாம எந்த நிலைக்கு வரணும்? இறைவனால் சிறந்த கொள்கைவாதிகள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அந்த நிலைக்கு வரணுமா, அல்லது இந்த அற்ப விஷயங்களுக்காக, முகத்தாட்சணைக்காக, சொந்த பந்தங்களுக்காக மார்க்கத்துக்கு மாற்றமான காரியத்தில் போய் பங்கெடுக்கிற சில நபர்களாக இருக்கிறாங்களே, அப்படிப்பட்ட நபர்களாக இருந்து நாம நம்மளுடைய மறுமை வாழ்க்கையை துளைக்க வேண்டுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி, உஹ்ஷுருல்லதீன ஸலமு, யார் அநியாயம் தீமையான காரியங்கள் செய்கிறார்களோ அந்த தீமை செய்யக்கூடிய நபர்களையும், அஸ்வாஜஹும், யார் அந்த தீமைக்கு துணை போகிறார்களோ அந்த தீமைக்கு துணை போகக்கூடிய அந்த நபர்களையும், ஒமா கான யஅபுதூன மின் தூனில்லா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு அடுத்தவர்களை யார் அழைத்து பிரார்த்திக்கிறார்களோ அந்த நபர்களையும், இந்த மூன்று சாராரையும் அல்லாஹ் மறுமையில் ஒன்று திரட்டுவானா. ஒன்று திரட்டு விட்டு மலக்குமார்களுக்கு சொல்லுவானா, ஃபஹுதூஹும் இலா சிராத்தில் ஜஹீம், இவர்கள் அனைவருக்கும் நீங்க என்ன செய்யுங்க, நரகத்தை நோக்கி வழிகாட்டுங்கள். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நரகத்தை நோக்கி ஒருத்தர் தப்பு பண்றான்னு வைங்க, அவன் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் இருக்குது. அல்லாஹ் சொன்ன தீமையை நேரடியாவே செய்யறான். வரதட்சணை வாங்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லி, ஆண்களாகி நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்லி, இன்னைக்கு அதுக்கு நேர் மாத்தமா என்ன பண்றான், வரதட்சணை வாங்குகிறான். சரி, இவனுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பதற்கு நியாயம். இறைவனை விடுத்து இணை வைக்கிறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கும் அல்லாஹ் தண்டனை கொடுக்கறது நியாயம். கூடுதலாக யாரையும் அல்லாஹ் சேர்த்து சொல்றான், ஒரு தீமை நடக்கிறப்ப அஸ்வாஜுஹும், அந்த தீமைக்கு போய் துணை நிற்கிறாங்களே, இவங்களுக்கும் அந்த தீமைக்கு வரதட்சணை வாங்குற காசுல இருந்து இவங்களுக்கு எதுவும் போகாது, இருந்தாலும் அந்த நிகழ்வுல போய் பங்கெடுக்கிறானே. அப்ப இப்படி அந்த தீமைக்கு அவன் துணை போகிற பொழுது இவனையும் சேர்த்து அல்லாஹு தஆலா ஒன்று திரட்டி ஃபஹுதூஹும் இலா சிராத்தில் ஜஹீம், இவர்கள் அனைவர்களுக்கும் நீங்கள் நரகத்தை நோக்கி வழிகாட்டுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்று சொன்னால், அப்ப இதுல நாம எந்த நிலையில இருக்கணும்? அப்ப அந்த ஈமான் என்பது ஒரு தீமையான காரியத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த தீமையை தடுப்பது அது ஈமானிய அம்சம். தடுக்க முடியாவிட்டால் அந்த தீமையை புறக்கணிப்பது அது ஈமானுடைய அம்சம். இந்த நேரத்தில் மட்டும் நாம என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த உலகத்தினுடைய சில தேவைகளுக்காக, இந்த உலகத்தில் உள்ள இதர விஷயங்களுக்காக ஒருபோதும் கொள்கையை நாம் விட்டு கொடுத்து விடக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இந்த இறுதி உம்மத்தை பார்த்து, ஷரஅ லகும் மினத்தீனி மா வஸா பிஹி நூஹன், அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை பார்த்து சொல்றான், இந்த உங்களுக்கு நாம இஸ்லாத்தை மார்க்க சட்டமாக ஆக்கி இருக்கிறோம். எப்படிப்பட்ட விஷயத்தை மார்க்க சட்டமாக ஆக்கி இருக்கிறோம் தெரியுமா? மா வஸா பிஹி நூஹன், நூஹ் நபிக்கு நாம எதை வலியுறுத்தி சொன்னோமோ அதைத்தான் இந்த இஸ்லாத்துல உங்களுக்கு சட்டமாக ஆக்கியிருக்கிறோம். வல்லதி அவுஹைனா இலைக்க, இன்னும் எதை உங்களுக்கு வகையாக அருளினோமோ அதைத்தான் உங்களுக்கு மார்க்க சட்டமாக ஆக்கியிருக்கிறோம். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வ வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம வ மூஸா வ ஈசா, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த இப்ராஹிம் நபிக்கு என்ன சொன்னோமோ, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மூசா நபிக்கு என்ன சொன்னோமோ, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஈசா நபிக்கு என்ன சொன்னோமோ அதைத்தான் உங்களுக்கு சட்டமாக்கியிருக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், அன் அகீமுத்தீன், இந்த மார்க்கத்தில் கடைசி வரை உறுதியாக இருந்து காட்டிருங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகக்கூடிய அந்த ஒரு நிலை வந்துடாம இந்த மார்க்கத்தில் கடைசி வரை உறுதியாக இருந்து காட்டி விடுங்கள். வலா தத்தஃபர்ரகு ஃபீஹி, அதுல நீங்கள் பிரிந்து போய் விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா இஸ்லாத்துல பிரிவை எதிர்பார்க்கல, முஸ்லிம்கள் எல்லாம் தனித்தனி பிரிவாக போகணும்னு அல்லாஹ் எதிர்பார்க்கல, எல்லாருமே ஒன்றுபடணும். அந்த ஒற்றுமை எப்படி இருக்கணும்? அல்லாஹ் சொன்ன சட்டத்தை நிலைநாட்டுவதில் அந்த ஒற்றுமை இருக்கணும். அல்லாஹ் சொன்ன சட்டத்தை எல்லாரும் சேர்ந்து கடைபிடிக்கணும்.
அதுல நமக்கு மத்தியில் அதுல எந்த ஒரு பிரிவும் வரக்கூடாது. இதைத்தான் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபிக்கும் சொன்னான், மூசா நபிக்கும் சொன்னான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா இதைத்தான் சொன்னான். நமக்கும் இந்த இஸ்லாத்தில் அதைத்தான் மார்க்கமாக ஆக்கியிருக்கிறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட காரியமாக இருக்கக்கூடிய அந்த கொள்கை உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு நிகழ்வை நாம நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதுதான் நாம நம்முடைய ஈமானி சிந்தனையில நாம உறுதியாக இருப்பதனுடைய ஒரு அடையாளம். அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த நம்பிக்கை கொண்ட நபர்களும் அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையில முறையாக ஏற்று நடந்தாங்க. எனவே இதையெல்லாம் நாம கவனத்தில் கொண்டு நமக்கு இதில் எல்லாத்திலையுமே எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இருந்து காட்டினார்களோ, அது தௌஹீது கொள்கையை எடுத்து சொல்லுகிற விஷயத்திலும் சரி, தௌஹீது கொள்கையை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிப்பதிலும் சரி, ஒரு தீமையான காரியத்தை புறக்கணிப்பதிலேயும் சரி, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிலே உறுதியாக இருந்து காட்டினார்களோ, அதை ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியாக, சிறந்த ஒரு ரோல் மாடலாக நாம் எடுத்துக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதுதான் நாம கடைசி வரை ஈமான் கொண்ட நபர்களாக வாழ்வதனுடைய ஒரு அடையாளம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஈமானை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம். எனவே முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் இந்த இஸ்லாத்துல சும்மா மேலோட்டமாக வாழ்ந்து விட்டு போய்விடாமல் கடைசி வரை ஈமானை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய நபர்களாக நம்ம மாறணும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என கூறி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.